ஹாப்பி மார்னிங். உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வரும், சிச்சுவேஷன்ஸ் வரும், வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை காசு இல்லாமல் இருக்கும், இல்லை ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். உங்கள் லைஃப்னாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க சஜஷனுக்காக. அவங்க என்ன சஜஷன் சொல்லுவாங்க, இவங்க என்ன சஜஷன் சொல்லுவாங்க, நீ எல்லார்கிட்டையும் போய் உங்கள் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறது. எஸ்பெஷலி வீட்டு ப்ராப்ளமை டிஸ்கஸே பண்ணாதீங்க. வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னா, உங்களுக்கு யார் வெல்விஷர், உங்களுக்கு யார் மென்டர், உங்களுக்கு யார் குரு, அவங்கக்கிட்ட ஒண்டி நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும். உங்களை அவங்க வெளியில் கேவலமாக பேசுவாங்க, உங்களை பற்றி அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, உங்களை பற்றி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லுவாங்க, இல்லை இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் உங்கள் பேர் சொசைட்டியில் டேமேஜ் ஆகிறதா மிச்சம். அவங்களால எந்த பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ப்ராப்ளம் எடுத்துன்னு அவங்க முன்னாடி வச்சு உங்களை வீக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையும் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏன் போய் ஒருத்தருக்கு உங்கள் ப்ராப்ளமை சொல்லணும்? சொல்லாதீங்க. ஒருத்தர் இல்லை 2 பேர் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட ஒண்டி சொல்லுங்கள். அது கூட ரொம்ப நெசசிட்டி இந்த ஒண்டி சொல்லுங்கள். உங்களோட ரொம்ப சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல போகாதீங்க. ஐ எம் அமிகோஸ் ரவிச்சந்திரன். உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன கேட்கலாம். பாய்.